வணக்கம். முக்கிய செய்திகள். ஜூலை 30 தியாகிகள் தினத்தை முன்னிட்டு திருபுவனை சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் புதுச்சேரி கடலூர் சாலை நீதிமன்ற வளாகம் அருகில் உள்ள தியாகிகள் நினைவு சிலைக்கு மலர் வளையம் வைத்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். புதுச்சேரி தொழிலாளர் வரலாற்றில் மறக்க முடியாத நாளாக கருதப்படும் 1936 ஜூலை 30 சவானா மில் தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலை மற்றும் தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமைக்காக உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கினர். இதற்கு எதிராக பிரெஞ்சு ஆட்சியினர் ராணுவத்தை பயன்படுத்தி நடத்திய துப்பாக்கி சூட்டில் 12 தொழிலாளர்கள் வீரமரணம் அடைந்தனர். இந்த தியாக போராட்டத்தின் விளைவாக 1937 ஏப்ரல் மாதம் பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் புதுச்சேரி தொழிலாளர்களுக்கான 8 மணி நேர வேலை மற்றும் தொழிற்சங்க உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் ஆசியாவில் முதல் முறையாக புதுச்சேரியில் 8 மணி நேர வேலை முறை அமல்படுத்தப்பட்டது. அந்த வீரர் தியாகிகளை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 30 நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி நீதிமன்ற வளாகம் அருகே ஒன்று கூடிய தொழிற்சங்க நிர்வாகிகள் வீரவணக்கம் முழக்கங்களுடன் ஊர்வலமாக சென்று தியாகிகளின் திருவுருவ சிலைக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வை ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியன் தலைவர் மோகன்தாஸ் ஒருங்கிணைத்தார். ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியன் நிர்வாகிகள் பாஸ்கர், வள்ளி, கார்த்திகேயன், நடராஜன், குமாரவேல், புருஷோத்தமன், ரமேஷ், குப்புசாமி, முத்துக்குமார் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். மேலும் திருபுவனை சேதராப்பட்டு தொழிற்பேட்டை தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் ரமேசு, மோத்திலால், மகேந்திரன், சிவகுமார், தனுசு, சரவணன், அனந்தகுமார், சயக்குமார், LNT ஜனநாயக தொழிலாளர் சங்கம், தமிழ் தேசிய பேரியக்கம், அகில இந்திய கைவினைஞர்கள் சங்கம், TTK தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தியாகிகளின் நினைவுக்கு அஞ்சலி செலுத்தினர். டாக்வாண்டோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் சேலம் மகாத்மா காந்தி உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற 14வது தேசிய ஓபன் டாக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டியில் புதுச்சேரி மாநில டாக்வாண்டோ விளையாட்டு சங்க வீரர் வீராங்கனைகள் சாதனை படைத்தனர். கியோருக்கி மற்றும் பூம்சே பிரிவுகளில் சப் ஜூனியர், கேடட், ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவுகளுக்கான போட்டிகளில் பங்கேற்ற புதுச்சேரி அணி 20 தங்கம், 21 வெள்ளி, 21 வெண்கலம் என மொத்தம் 62 பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பில் 3வது இடத்தை பிடித்து மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தது. தேசிய அளவிலான இந்த வெற்றியை தொடர்ந்து பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகள் புதுச்சேரி மாநில டாக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் நிறுவனர் ஸ்டாலின் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது மாநிலத்திற்கு பெருமை சேர்த்த வீரர் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்து எதிர்கால சர்வதேச போட்டிகளிலும் சிறப்பாக செயல்பட்டு மேலும் பல வெற்றிகளை பெற வாழ்த்தினார். இந்த சந்திப்பில் மாநில டாக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் தலைவர் பகவத் சிங், செயலாளர் மஞ்சுநாதன், கிளை செயலாளர் மதன், நிர்வாகிகள், பயிற்சியாளர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விஜயகுமார் செய்திருந்தார். காரைக்கால் நெடுங்காடு கோட்டுச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குறும்பகரம்பேட்டை அரசு தொடக்கப்பள்ளியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் விக்னேஸ்வரன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பள்ளியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள கட்டிடங்களை பார்வையிட்ட அவர் அவற்றை விரைவில் திறந்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக நடவடிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை நேரில் ஆய்வு செய்த டாக்டர் விக்னேஸ்வரன் மாணவர்களுக்காக சத்தான, சுகாதாரமான மற்றும் தரமான உணவு தொடர்ந்து வழங்கப்படுவதை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வு மூலம் பள்ளியின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்துவதுடன் மாணவர்களின் கல்வி மற்றும் ஊட்டச்சத்து தரத்தையும் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி தெற்கு மற்றும் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தனியார் பேருந்து உரிமையாளர்களுடன் சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஒழுங்கு தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா தலைமை தாங்கினார். காவல் கண்காணிப்பாளர்கள் ரச்சனா சிங் மற்றும் பகவத் செல்வம் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பேசிய முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா, பேருந்து ஓட்டுநர்கள் சாலை விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் சாலையின் நடுவே பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை இறக்கவோ ஏற்றவோ கூடாது என்றும் அறிவுறுத்தினர்.
மேலும் ஏஆர்என்கள் பயன்படுத்தி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, செல்போனில் பேசிக்கொண்டோ அல்லது அதிவேகமாகவோ பேருந்துகளை இயக்கக்கூடாது என வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சார்பில் 6 அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக கடலூர் புதுச்சேரி சாலையில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும், இந்திரா காந்தி சதுக்கம் மற்றும் ராஜீவ்காந்தி சதுக்கம் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இக்கோரிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் ஆலோசித்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா உறுதியளித்தார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஆய்வாளர்கள் தன்வந்திரி செந்தில்குமார், வெங்கடாச்சலபதி, வேலையன் மற்றும் தனியார் பேருந்து சங்கத்தின் தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் அதானி துறைமுகம் சார்பில் காளிக்குப்பம் பகுதியில் பொதுமக்களுக்கான இலவச கண் பரிசோதனை மற்றும் கண் கண்ணாடி வழங்கும் முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் விக்னேஸ்வரன் தலைமை தாங்கினார். முகாமில் கண் மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு கண் பரிசோதனை மேற்கொண்டு தேவையானவர்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த மருத்துவ முகாம் மூலம் பொதுமக்களின் கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வகையில் விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனமான பாப்ஸ்கோ ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு அங்காடி அமைத்து வெளி சந்தைகளில் இருந்து பொருட்களை கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு மலிவு விலையில் விற்பனை செய்து வருகிறது. அந்த வகையில் 2019ஆம் ஆண்டு தீபாவளி பஜாருக்காக சிவகாசியை சேர்ந்த சோனி ஃபயர்ஸ் ஒர்க்ஸ் நிறுவனத்திடம் இருந்து சுமார் ரூபாய் 25 லட்சம் மதிப்பிலான பட்டாசுகள் கொள்முதல் செய்யப்பட்டன. ஆனால் தீபாவளி விற்பனை முடிந்த பிறகும் அந்த நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய தொகை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து சோனி ஃபயர் ஒர்க்ஸ் நிறுவனம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் நிலுவைத் தொகையான ரூபாய் 25 லட்சத்துடன் வட்டியாக ரூபாய் 10 லட்சம் சேர்த்து மொத்தம் ரூபாய் 35 லட்சம் வழங்குமாறு பாப்ஸ்கோ நிறுவனத்திற்கு உத்தரவிட்டது. இருப்பினும் நீதிமன்ற உத்தரவுப்படி தொகை செலுத்தப்படாததால் உத்தரவை அமல்படுத்தும் வகையில் சோனி ஃபயர் ஒர்க் நிறுவனம் புதுச்சேரி நீதிமன்றத்தில் உத்தரவு நிறைவேற்றும் மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை விசாரித்த புதுச்சேரி நீதிமன்றம் பாப்ஸ்கோ நிறுவனத்தின் அசையும் சொத்துக்களை ஜப்தி செய்ய உத்தரவிட்டது. இதனையடுத்து வழக்கறிஞர் பழனிசாமி தலைமையிலான நீதிமன்ற ஊழியர்கள் தட்டாஞ்சாவடியில் உள்ள பாப்ஸ்கோ தலைமை அலுவலகத்திற்கு சென்று நீதிமன்ற உத்தரவை காட்டி ஜப்தி நடவடிக்கை மேற்கொள்ள முயன்றனர். இதனால் பாப்ஸ்கோ அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் பாப்ஸ்கோ அதிகாரிகள் நீதிமன்ற ஊழியர்களை தொடர்பு கொண்டு நிலுவைத் தொகையை செலுத்துவதற்கு அவகாசம் வழங்குமாறு கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஜப்தி நடவடிக்கை தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட விசாரணை புதுச்சேரி 2வது அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளது. 2019 பாப்ஸ்கோ புதுச்சேரி நிறுவனம் சோனி ஃபயர் ஒர்க்ஸ் சிவகாசியில் பட்டாசு வாங்குறாங்க. அந்த வகையில் எங்களுக்கு வர வேண்டிய பணம் 25 லட்சம் ரூபாய் பாக்கி வைக்கிறாங்க. இன்னைய தேதி வரைக்கும் அந்த பணம் வரல. அது சம்பந்தமாக அந்த பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட்டில் வழக்கு பதிவு பண்ணுறோம். அதுலேயும் இவங்க பணம் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவாகுது. அந்த உத்தரவை நிறைவேற்றும் மனு பாண்டிச்சேரி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறோம். 2வது அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறோம். அவங்க பணம் வசூல் ஆகாததுனால பாப்ஸ்கோவுக்கு சொந்தமான சொத்துக்களை, அசையும் சொத்துக்களை அட்டாச்மெண்ட் செய்ய சொல்லி ஆர்டர், அதை நிறைவேற்றுறதுக்காக இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். இது வரைக்கும் 35 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வர வேண்டிய பணம் இருக்குது. சோனி ஃபயர் ஒர்க்ஸுக்கு அந்த பணம் சேரணும். புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்பின் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் மூலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட நாணமேடு கிராமத்தின் உட்புற சாலைகளை சிமெண்ட் கான்கிரீட் சாலைகளாக மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இத்திட்டத்திற்கு ரூபாய் 49,80,000 மதிப்பில் நிர்வாக அனுமதி மற்றும் அரசாணை பெறப்பட்ட நிலையில் ரூபாய் 46,54,000 மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அப்பொழுது தரமான சாலை வசதி மூலம் அப்பகுதி மக்களின் போக்குவரத்து வசதி மேம்படும் என்றும் பணிகளை விரைந்து நிறைவு செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்.
இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பீனா ராணி, உதவி பொறியாளர் முகமது தம்முல் அன்சாரி, இளநிலை பொறியாளர் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் விபிஜி ராம்ஜி 125 நாள் வேலை திட்டத்திற்கீழ் நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் பணிகள் தொடக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். திருப்பட்டினம் வடகட்டளை கிராமத்தில் அமைந்துள்ள 5 மரத்து குளத்தை சுமார் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் செய்து வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். அதிகாரிகள் தெரிவித்ததாவது, இந்த திட்டத்தின் மூலம் 2642 வேலை நாட்கள் உருவாக்கப்பட உள்ளன. இதன் மூலம் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரம் மேம்படவும் இத்திட்டம் உதவும் என்றார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்கள் மற்றும் திட்ட பயனாளிகள் 125 நாள் வேலை திட்டத்தின் கீழ் முழுமையாக 125 நாட்களும் வேலை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கடந்த ஆண்டில் 20 முதல் 25 நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம், குளங்கள், வாய்க்கால்கள், சாலை மேம்பாட்டு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தற்போது 125 நாள் வேலை திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதால் தகுதியான அனைவரும் முழுமையாக 125 நாட்கள் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள், திருப்பட்டினம் கிராம மக்கள், விபிஜி ராம்ஜி 125 நாள் வேலை திட்ட பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்பியன் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட RC12 சன்னியாசிக்குப்பம் சாலையில் மாநில எல்லை அருகே அமைந்துள்ள கோனேரிக்குப்பம் பகுதியில் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் சார்பில் ரூபாய் 24.55 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இப்பணிகளை ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அப்பொழுது சாலை மேம்பாட்டு பணிகள் விரைவாகவும் தரமாகவும் நிறைவேற்றப்படும் என்றும் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் தேவர், கிராம பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த சாலை மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்த பிறகு மாநில எல்லையை ஒட்டியுள்ள கோனேரிக்குப்பம் பகுதியில் போக்குவரத்து வசதி மேலும் மேம்பட்டு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாகவும் சிரமமின்றியும் பயணிக்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் ஏம்பலத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அடிமட்டத்திலிருந்து பலப்படுத்தவும், மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களை வெளிப்படையான முறையில் தேர்வு செய்யவும், அனைத்து சமூகத்தினருக்கும் சமமான பிரதிநிதித்துவம் வழங்கவும், பெண்கள், சிறுபான்மையினர் மற்றும் இளைஞர்களுக்கு குறைந்தது 50% பிரதிநிதித்துவம் வழங்கவும் சங்கரன் ஸ்ரீஜன் அபியான் என்ற அமைப்பின் மூலம் நாடு முழுவதும் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் சங்கரன் ஸ்ரீஜன் அபியான் அமைப்பின் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் மெய்யப்பன் மற்றும் கர்நாடக மாநில பொறுப்பாளர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு திட்டத்தின் நோக்கம் மற்றும் மாவட்ட தலைவர் தேர்வு நடைமுறைகள் குறித்து விளக்கம் அளித்தனர். தொடர்ந்து தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பதவிக்கான விண்ணப்ப படிவங்களும் வழங்கப்பட்டன. இக்கூட்டத்தில் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பதவிக்காக ஏம்பலம் தொகுதியை சேர்ந்த கரிக்கலாம்பாக்கம் வியாபாரிகள் சங்க தலைவர் ஹரிதாஸ் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் அவர் தனது விண்ணப்ப படிவத்தை பொறுப்பாளர்களிடம் வழங்கினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞரணி உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சி மற்றும் அமைப்பு வலுப்படுத்தல் குறித்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலை உரிமையை பெற்று தந்த ஜூலை 30 தியாகிகளின் 90வது நினைவு தினம் புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சுதேசி பஞ்சாலை வளாகத்தில் அமைந்துள்ள ஜூலை 30 தியாகிகள் நினைவிடத்தில் CIDU சார்பில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
நிகழ்ச்சிக்கு சிஐடியு மாநில செயலாளர் சீனிவாசன் தலைமை தாங்கினார். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், செயற்குழு உறுப்பினர்கள் ராஜாங்கம், பெருமாள், தமிழ்செல்வன், கொளஞ்சியப்பன், கலியமூர்த்தி, மாநில குழு உறுப்பினர்கள், சிஐடியு மாநில தலைவர் தினேஷ்குமார், நிர்வாகிகள் மதிவாணன், ராஜ்குமார், விஜயகுமார், மணவாளன், வடிவேல், லாவண்யா, காயத்ரி உள்ளிட்டோர் மற்றும் திரளான தொழிலாளர்கள் கலந்து கொண்டு முன்னதாக சுதேசி பஞ்சாலை எதிரே இருந்த மலர் வளையங்களுடன் ஊர்வலமாக வந்து தொழிற்சங்கத்தினர் தியாகிகள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்தினர். மேலும் பல்வேறு தொழிற்சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்களும் ஜூலை 30 தியாகிகளின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தி தொழிலாளர் உரிமைக்காக உயிர்நீத்த தியாகிகளை நினைவு கூர்ந்தனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் இளைஞர் அணி தலைவர் பிரகாஷின் பிறந்த நாளை முன்னிட்டு 20க்கும் மேற்பட்ட அவரது ஆதரவாளர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் புதிய உறுப்பினர்கள் கட்சியில் இணைக்கப்பட்டனர். முன்னதாக கட்சி அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் இளைஞர் அணி தலைவர் பிரகாஷ் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். பின்னர் அவருக்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், இளைஞர் அணி உறுப்பினர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட டிஎன் பாளையம் காலனி பகுதியில் உள்ள இடுகாட்டிற்கு செல்லும் சாலையை மேம்படுத்தும் வகையில் பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம யோஜனா திட்டத்தின் கீழ் ரூபாய் 6,95,000 மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இப்பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அப்பொழுது திட்டம் விரைவாகவும் தரமாகவும் நிறைவேற்றப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, இளநிலை பொறியாளர் அகிலன், டிஎன் பாளையம் கிராம முக்கியஸ்தர்கள், மகளிர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடைகளை சட்டமன்ற உறுப்பினர் ராமு வழங்கினார். பின்னர் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றும் வாழ்த்தி அவர் உரையாற்றினார். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் விபிஜி, RAMG திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் நீர்நிலைகள் தூர்வாரும் பணிகளுக்கான தொடக்க விழா நடைபெற்றது. முதற்கட்டமாக கல்மேடுபேட் பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தை ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அரசூர் குளத்துமேடு குளம், பொறையூர் செங்கேரியம்மன் குளம், கூடப்பாக்கம் ஓடக்கர குளம், தொண்டமானத்தம், வெள்ளேரி மற்றும் சேதராப்பட்டு, சுட்டேரி டேங்க் உள்ளிட்ட நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளுக்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். அப்பொழுது பேசிய அவர், இந்த பணிகள் நிறைவடைந்தால் நீர்நிலைகளின் கொள்ளளவு அதிகரிப்பதுடன் மழைநீர் சேமிப்பு மேம்படும், நிலத்தடி நீர்மட்டம் உயரும் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரம் வலுப்பெறும் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள், பொதுமக்கள், திட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட மதக்கடிப்பட்டு பகுதியில் புதுச்சேரி தமிழக எல்லையில் புதிய நுழைவாயில் அமைத்தல் மற்றும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமார் தலைமையில் அதிகாரிகள் குழு நேரில் ஆய்வு மேற்கொண்டது. சென்னை நாகப்பட்டினம் 4 வழி சாலை அமைக்கும் பணிகளின் போது புதுச்சேரி தமிழக எல்லையில் இருந்த முத்தமிழ் வாயில் அகற்றப்பட்ட நிலையில் அதற்கு பதிலாக புதுச்சேரியின் அடையாளமாக புதிய நுழைவாயில் அல்லது நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் இந்த கள ஆய்வு நடைபெற்றது. ஆய்வில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், தேசிய நெடுஞ்சாலைத்துறை செயற்பொறியாளர் சீனிவாசன் ராம், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்று பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது மதக்கடிப்பட்டு பகுதியில் போக்குவரத்து வழித்தடங்கள் மேம்படுத்துதல், முக்கிய சந்திப்புகளில் ஹைமாஸ் மின் விளக்குகள் அமைத்தல், கழிவுநீர் பாலங்களை மேம்படுத்தி போக்குவரத்திற்கு பயன்படுத்துதல்,
காலை மற்றும் மாலை நேரங்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல், அதிகரித்து வரும் டிப்பர் லாரிகளின் பாதுகாப்பான இயக்கத்திற்காக வசதிகளை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியை சேர்ந்த தாவேகா நிர்வாகிகள், தொண்டர்கள், தியாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆந்திரா மற்றும் தமிழகம் முழுவதும் கோவில் திருவிழாக்கள், பிரபல துணிக்கடைகள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படும் த்ரீரோஸ் பெண் திருட்டு கும்பலை புதுச்சேரி காவல்துறையினர் கைது செய்து மேலதிகாரி விசாரணைக்காக சென்னை மாம்பலம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த குஷ்பு, மீனாட்சி மற்றும் லக்ஷ்மி ஆகிய 3 பெண்கள் பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பி பணம் மற்றும் மதிப்புள்ள பொருட்களை திருடும் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கோவில் திருவிழாக்கள், துணிக்கடைகள் மற்றும் வணிக வளாகங்களை குறிவைத்து செயல்பட்டு வந்த இந்த கும்பலை போலீசார் த்ரீரோஸ் என அடையாளப்படுத்தியிருந்தனர். இந்த கும்பல் தொடர்பாக தமிழகம் மற்றும் ஆந்திராவில் பல்வேறு திருட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சமீபத்தில் சென்னை மாம்பலத்தில் உள்ள 2 பிரபல துணிக்கடைகளில் நடந்த திருட்டு சம்பவங்களுக்கு பிறகு அவர்களின் புகைப்படங்கள் புதுச்சேரி காவல்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு கண்காணிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. இதனையடுத்து புதுச்சேரி கிரைம் பிரிவு மற்றும் பெரியகடை காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அண்ணா சாலையில் உள்ள ஒரு பிரபல துணிக்கடையில் சந்தேகத்திற்கிடமாக 3 பெண்கள் இருப்பதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து காவல்துறையினர் விரைந்து சென்று மூவரையும் சுற்றி வளைத்து பிடித்து பெரியகடை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் தமிழகம் மற்றும் ஆந்திராவில் பல்வேறு திருட்டு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த குஷ்பு, மீனாட்சி மற்றும் லக்ஷ்மி என்பது உறுதியானது. இதனையடுத்து தகவல் அறிந்த சென்னை மாம்பலம் காவல்துறையினர் மற்றும் ஆந்திர மாநில காவல்துறையினர் புதுச்சேரி வந்தனர். சட்ட நடைமுறைகள் நிறைவு செய்யப்பட்ட பின்னர் 3 பெண்களையும் புதுச்சேரி காவல்துறையினர் சென்னை மாம்பலம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து அவர்கள் மேலதிகாரி விசாரணைக்காக சென்னை அழைத்து செல்லப்பட்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள 45 அடி சாலையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள நியூ மெடிக்கல் சென்டர் மருத்துவமனையை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் பார்வையிட்டார். மருத்துவமனைக்கு வருகை தந்த அவர் அங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள மருத்துவ வசதிகள், நோயாளிகளுக்காக செய்யப்பட்டுள்ள சேவைகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து மருத்துவமனை நிர்வாகத்தினரிடம் விரிவாக கேட்டறிந்தார். தொடர்ந்து காமராஜ் நகர் தொகுதி மக்களின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் புதிய மருத்துவமனையை தொடங்கிய மருத்துவமனை நிர்வாகத்தினருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் தரமான மருத்துவ சேவைகள் மூலம் பொதுமக்களுக்கு சிறந்த சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்றும் இந்த மருத்துவமனை காமராஜர் நகர் மற்றும் சுற்றுவட்டார மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று அவர் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநில UITC PRTC பணிமனை ஓட்டுநர் நல சங்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழா சங்கத்தின் பொதுச் செயலாளர் கோபிநாதன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. விழாவிற்கு முருகன் தலைமை தாங்கினார். ஐயனார், அருண், பழனிவேல், சுரேஷ், கந்தன் மற்றும் சுந்தரமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ் மாநில UCPI மாநில செயலாளர் பாஸ்கர் சங்கத்தின் பெயர் பலகை திறந்து வைத்து அலுவலகத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து புதுவை மாநில UITC கௌரவ தலைவர் அருள் சங்கக்கொடியை ஏற்றி வைத்தார். நிகழ்ச்சியில் UCPI மாநில குழு உறுப்பினர்கள் பெருமாள், குப்புசாமி மற்றும் சட்ட ஆலோசகர் சக்திவேல் ஆகியோர் சிறப்புரையாற்றி தொழிலாளர்களின் நலன், ஒற்றுமை மற்றும்
சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் பிஆர்டிசி பணியாளர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாகூரை சேர்ந்த பரமசிவம் தவளக்குப்பம் பகுதியில் துரித உணவகம் நடத்தி வருகிறார். அவரது உணவகத்திற்கு சுமார் ரூபாய் 90,000 மின் கட்டணம் விதிக்கப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து மின்துறை அதிகாரிகள் மின் இணைப்பை துண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து மின் கட்டணத்தை மறு ஆய்வு செய்து மின் இணைப்பை மீண்டும் வழங்குமாறு தவளக்குப்பம் மின்துறை அலுவலகத்தில் பணியாற்றும் லைன் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகத்தை பரமசிவம் அணுகியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது இதற்கு ரூபாய் 15,000 லஞ்சம் கேட்டதாக புகார் எழுந்துள்ளது. லஞ்சம் கொடுக்க விரும்பாத பரமசிவம் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்து கண்காணிப்புடன் நடவடிக்கை மேற்கொண்டனர். அதன்படி காவல்துறையினர் வழங்கிய ரசாயன பொடி தடவிய பணத்துடன் தவளக்குப்பம் மின்துறை அலுவலகத்திற்கு சென்ற பரமசிவம் ரூபாய் 15,000 ஆறுமுகத்தின் சட்டைப்பையில் வைத்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் உடனடியாக ஆறுமுகத்தை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். விசாரணையில் கைது செய்யப்பட்ட ஆறுமுகம் முன்பு வில்லியனூர் மின்துறை அலுவலகத்தில் பணியாற்றிய போது பலரிடம் லஞ்சம் வாங்கியதாக புகார்கள் இருந்ததாகவும் பின்னர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு கடந்த 5 ஆண்டுகளாக தவளக்குப்பம் மின்துறை அலுவலகத்தில் பணியாற்றி வந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது கைது செய்யப்பட்ட லைன் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகத்திடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாவலர் சரஸ்வதி வைத்தியநாதன் எழுதிய மூங்கில் கோட்டை மற்றும் பெண்மையின் குரல் ஆகிய 2 நூல்களின் வெளியீட்டு விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. விழா தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. விசாலாட்சி விஜயலட்சுமி மற்றும் பிரமிளா மேரி ஆகியோர் தமிழ்தாய் வாழ்த்தை பாடினர். விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் ஜவஹர் வைத்தியநாதன் வரவேற்றார். விழாவிற்கு பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் கலைமாமணி முனைவர் பாரதி தலைமை வகித்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியை தேவி ஜவஹர் தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியில் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், இலக்கிய சூளை இலக்கிய மன்றத்தின் வடுகை கண்ணன், காந்தி இயக்கத்தின் வேணுமூர்த்தி, ஜிபி லதர்ஸ் பன்னீர்செல்வம், படைப்பாளி பைரவி, பாவலர் கதிர், முத்துரத்தினம், பாவலர் சுசீலா நாராயணசாமி, பாவலர் கௌசல்யா, கலைக்கதிர் பாரதி, பாவலர் பச்சையம்மாள் பாண்டியன், திருவள்ளுவர் பேரவை தலைவி பாவலர் அருள், பூசணி சண்முக வேளா அறக்கட்டளை புவனேஸ்வரி, பாவலர் அமர்ஜோதி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து மூங்கில் கோட்டை மற்றும் பெண்மையின் குரல் ஆகிய நூல்களை அமைச்சர் சிவக்கொழுந்து வெளியிட்டு நூல்களின் இலக்கிய சிறப்புகளை எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார். தமிழ்சங்க தலைவரும் முனைவருமான முத்து வெளியிடப்பட்ட நூல்களின் உள்ளடக்கம், இலக்கிய பங்களிப்பு மற்றும் சமூக பார்வை குறித்து விரிவாக ஆய்வு செய்து பேசினார். மேலும் முன்னாள் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் மற்றும் முத்தமிழ் பேரவைத் தலைவர் பாவலர் சண்முக சுந்தரம் ஆகியோர் பாராட்டுரையாற்றினர். மூங்கில் கோட்டை நூலை கலைமாமணி சீனு வேணுகோபால் ஆய்வு செய்து தனது கருத்துக்களை பகிர்ந்தார். நிறைவாக நூலாசிரியர் சரஸ்வதி வைத்தியநாதன் ஏற்புரையாற்றி விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவிலில் ஆடி மாத குரு பூர்ணிமா விழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் மகா அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோபூஜை, கன்னியா பூஜை மற்றும் சுமங்கலி பூஜை நடைபெற்றது. பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை அம்மனுக்கு சோடச தீபாராதனை நடைபெற்றது. இப்பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து சிறப்பு வழிபாடு செய்து அருளாசி பெற்றனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் ஆலய பக்தர்கள் செய்திருந்தனர்.
புதுச்சேரியில் நடைபெற்ற 2026 சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் பணிகளுக்காக ஒப்பந்த அடிப்படையில் அமர்த்தப்பட்ட வாடகை கார்கள் தொடர்பான நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி கார் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் முடிந்து 3 மாதங்கள் கடந்தும் ஒப்பந்தப்படி வழங்க வேண்டிய வாடகை கட்டணம் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும், பலமுறை தேர்தல் அதிகாரிகளை நேரில் சந்தித்து முறையிட்டு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து தேர்தல் பணியில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட வாடகை கார் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் ரெட்டியார்பாளையத்தில் உள்ள தலைமை தேர்தல் ஆணைய அலுவலகம் முன்பு திரண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் நிலுவை வாடகை தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். போராட்டத்தின் போது பேசிய கார் உரிமையாளர், ஒப்பந்தப்படி வழங்க வேண்டிய வாடகை தொகையை உடனடியாக வழங்காவிட்டால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். காரைக்கால் ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் மாங்கனி திருவிழாவின் நிறைவு நிகழ்வான விடையாட்சி உற்சவம் நடைபெற்றது. இதனையொட்டி நடைபெற்ற ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் வீதி உலாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 63 நாயன்மார்களில் ஒரே பெண் நாயன்மாராகவும் இறைவனால் அம்மையே என்று போற்றப்பட்ட புனிதவதி எனும் ஸ்ரீ காரைக்கால் அம்மையாரின் ஆன்மீக வரலாற்றை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் மாங்கனி திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த ஜூன் 27ஆம் தேதி விநாயகர் பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாணம், பரமசிவன் அடியார் கோலத்தில் பவழக்கால் விமான வீதி உலா, பக்தர்கள் மாங்கனிகளை இறைத்து வழிபடும் நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெற்றன. திருவிழாவின் நிறைவு நாளான விடையாட்சி உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ காரைக்கால் அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் இரவு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் எழுந்தருளிய அம்மையார் சிவவாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வீதி உலா நடைபெற்ற பாதை முழுவதும் பக்தர்கள் திரண்டு நின்று தேங்காய் உடைத்து கற்பூர ஆரத்தி எடுத்து மலர் தூவி அம்மையாரை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் கோவில்கள் நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன், ஆலய நிர்வாக அதிகாரி விநாயகமூர்த்தி உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ காரைக்கால் அம்மையாரை தரிசித்து வழிபட்டனர். காரைக்கால் நெடுங்காடு கோட்டுச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோட்டுச்சேரி மேடு பகுதியில் உள்ள ஒரு வலைக்கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் விக்னேஸ்வரன் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்து சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தீ விபத்தில் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர் தீயை முழுமையாக கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை விரிவாக மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். மேலும் பாதிக்கப்பட்ட கடையின் உரிமையாளரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த டாக்டர் விக்னேஸ்வரன் அரசு விதிகளுக்கு உட்பட்டு தேவையான உதவிகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்தார். இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கரியமாணிக்கம் அருகே ரேப்பாக்கம் புது காலனி 5வது குறுக்கு தெருவை சேர்ந்த ஜெய்சங்கரின் மகன் பேரரசு தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் BCA 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். இன்டர்ன்ஷிப் சான்றிதழ் பெற்று வருவதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து வெளியேறிய பேரரசு பின்னர் நண்பர்களுடன் கடலில் குளிக்க சென்றபோது மாயமானதாக அவரது நண்பர்கள் மாணவரின் செல்போன் மூலம் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரித்ததுடன் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இருப்பினும் காவல்துறையினர் உடனடி நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவரின் பெற்றோர், உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் தவளக்குப்பம் காவல் நிலையம் எதிரே புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில்
திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியலின் போது மாணவரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கூறுகையில், எங்கள் மகன் கடலில் மூழ்கி மாயமானதாக நண்பர்கள் கூறுகின்றனர். ஆனால் அவர் கடலில் குளித்ததற்கான எந்தவித அடையாளமும் இல்லை. அவரது உடைகள் எங்கே என்பது தெரியவில்லை. அவரது செல்போன் தற்போது ஒரு பெண்ணிடம் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அவரது புத்தக பையும் கிடைக்கவில்லை. எனவே உண்மையில் என்ன நடந்தது என்பது குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த திடீர் சாலை மறியலால் புதுச்சேரி கடலூர் சாலையில் நீண்ட தூரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் தொடர்ந்து மறியலை மேற்கொண்டனர். பின்னர் சம்பவம் இடத்திற்கு வந்த அமைச்சர் ராஜவேலு, மாணவர் மாயமான விவகாரத்தில் உரிய விசாரணை மேற்கொண்டு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மறியலை கைவிட்டனர். அதன் பின்னர் சாலையில் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.